ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ மூலமா மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டென்த்து தமிழில் காற்று வந்து தன்னை பற்றி சொல்லிக்கிற மாதிரியான ஒரு லெசன் தான். என்னைய மாசுபடுத்தாமல் இருங்க அப்படின்றதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ற அறிவுரையும் வழங்குற மாதிரி, காற்றே சொல்கிற மாதிரி ஒரு லெசன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போடுற வீடியோ எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோவுக்கு லைக் கொடுத்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் அடுத்தடுத்து வர்ற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கணும் அப்படின்னா பெல் பட்டன் அமைத்தி அதில் ஆள் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனலில் எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக மிஸ் ஆகாமல் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த லெசனில் இந்த 10th தமிழ் இந்த வீடியோவில் பார்க்க போகிற இந்த லெசனில் கொஸ்டினா எப்படி மேக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நம்ம கொஸ்டின் மட்டும் எடுத்து வச்சிருக்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து கண்டினியூவாக தெளிவாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை உங்களுக்கு ஈஸியாக அடிச்சிடலாம். ஆன்சர் இருக்காது, ஒன்லி கொஸ்டின் மட்டும் இருக்கும். அந்த கொஸ்டினை ஃபுல்லாக உங்களால் அடிக்க முடியலை, ஒரு 5 கொஸ்டின் 4 கொஸ்டின் மிஸ்டேக் ஆகுது அப்படின்னா மறுபடியும் இந்த வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபுல்லாக அந்த லெசனை பார்த்துட்டு அப்புறமேட்டு கொஸ்டின் அடிங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 100% கொஸ்டின் அடிச்சிட முடியும். அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். அந்த தன்னம்பிக்கையாகத்தான் அந்த கொஸ்டினை மேக் பண்ணி வீடியோவோட இறுதியில் நம்ம வச்சுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ள போலாம். உயிரின் ஓசை உயிரின் ஓசை உயிரின் ஓசை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த லெசன் தான் பார்க்க போறோம். தமிழ் 10th தமிழ். இது கேட்கிறதா என் குரல். கேட்கிறதா என் குரல் அப்படின்னு யாரு கேட்கறது அப்படின்னா காற்று தான் கேட்குது. காற்று என்ன கேட்குது? கேட்கிறதா என் குரல் தலைப்புல தான் காற்றே பேசுற மாதிரியான ஒரு இதுதான் இந்த லெசன்ல இருக்குது. நம்ம அதை பார்க்க போறோம். மனிதா மனிதா அழைப்பது கேட்கிறதா? எங்கு பார்க்கிறாய்? யாரை தேடுகிறாய்? உன் மூச்சை உள்ளே இழு, வெளியே விடு. உன் மூச்சில் உள் சென்று வெளிவரும் நான் தான் பேசுகிறேன் அப்படின்ற விஷயத்த காட்டு சொல்லுது. வாழும் உயிர்களின் உயிர் மூச்சு நான். என்னை கண்களால் காண முடியாது, மெய்யால் உணர முடியும். என்னால் மழை, என்னால் பருவமாற்றம், என்னால் இசை, என்னாலும் இலக்கியம். இன்னும் என்னை யாரென்று தெரியவில்லையா? நான் தான் காற்று பேசுகிறேன் அப்படின்ற விஷயத்தை தான் காற்று சொல்லுது. இப்போ தொல்காப்பியர் வந்து அவரோட இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, உலகம் என்பது 50 பூதங்களால் ஆனது என்கிறார் அப்படின்ட்டு காற்று சொல்லுது. தொல்காப்பியத்தில் வந்து சொல்றது காற்று சொல்லுது. அவற்றுள் என்னையும் ஒன்றாய் சேர்த்தது எனக்கு பெருமையே அப்படின்றாங்க. நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் அப்படின்றோம்ல, இந்த 5லையும் வந்துட்டு என்னையும் சேர்த்தது எனக்கு பெருமையே அப்படின்னு சொல்லிட்டு காற்று சொல்லுது. யாரை பத்தி பேசுது அப்படின்னா தொல்காப்பியர் சொன்னதை பத்தி பேசுது. உயிராக நான் உங்களின் இயக்கத்தையும் உலக உயிர்களின் இயக்கத்தையும் தீர்மானிப்பது என் இயக்கம் தானே. அதனால தான் திருமூலர் என்ன சொல்றாருன்னா தன்னோட திருமந்திரத்துல, திருமந்திரம் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டா திருமூலர் அப்படின்னு சொல்லிருங்க. அந்த திருமந்திரத்துல என்ன சொல்றாருன்னா மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியுள்ளார். பிற்காலம் ஔவையார் என்ன சொல்றாருன்னா தன் வாயு தாரணையில இருந்து அதுல இருக்க அதிகாரத்துல என்ன சொல்றாருன்னா வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஔவையாரும் சொல்றாரு. திருமூலர் சொல்றத பாக்குறோம், ஔவையார் சொல்றத பாக்குறோம். திருமணத்துல என்ன சொல்றாரு? மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியுள்ளார். பிற்காலத்துல ஔவையார் வந்து தம் குரல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை பத்தி சிறப்பித்துள்ளார்கள் அப்படின்னு சொல்லிட்டு காற்று சொல்லுது. பல பெயர்கள்ல வந்து காற்று அழைக்கப்படுகிறது. அவருக்கு ஒரு பெயர் அப்படின்னு சொல்லாது. காற்று, வளி, தென்றல், புயல், சூறாவளி என பல்வேறு பெயர்களால் நான் அழைக்கப்படுகிறேன் அப்படின்னு விஷயத்தையும் சொல்லுது. அதோட அந்த இது பருவநிலையில வந்து சூழல் வீசும் வேகம் ஆகியவற்றுக்கேற்ப தென்றல் காற்று, பூங்காற்று, கடல் காற்று, பனிக்காற்று, வாடைக்காற்று அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காற்று அப்படின்ற பேர்ல அழைக்கப்படுறேன் நான் அப்படின்னு சொல்லுது. 4 திசைகளிலும் நான் வீசுகின்ற திசையை கொண்டாடும் தமிழர்கள் எனக்கு அதுக்கும் பெயர் சூட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்லுது அப்படின்னா கிழக்கு என்பதற்கு குணக்கு என்று பெயரும் உண்டு. கிழக்கு அப்படின்னா குணக்கு அப்படின்ற பெயரும் உண்டு. கிழக்கிலிருந்து வீசும்போது நான் கொண்டல் எனப்படுகிறேன். கிழக்கிலிருந்து வீசும் காற்று எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னா கொண்டல் அப்படின்னு அழைக்கப்படுது. அதே மாதிரி மேற்கு என்பதற்கு குடக்கு. கிழக்கு அப்படின்னா குணக்கு, மேற்கு அப்படின்னா குடக்கு அப்படின்றது பார்த்துக்கோங்க. மேற்கிலிருந்து வீசும்போது நான் கோடை என்று அழைக்கப்படுகிறேன். கிழக்கிலிருந்து வீசினா கொண்டல், மேற்கிலிருந்து வீசினா கோடை. வடக்கு வந்து வாடை என்றும் அழைக்கப்படுகிறது. வடக்கு காற்று வந்து வாடை காற்று. வடக்கிலிருந்து வீசும்போது வந்து அந்த காற்று வந்து
நான் வாடை காற்று எனப்படுகிறேன் அப்படின்ற விஷயத்த சொல்லுது. தெற்குல இருந்து வீசுனா அது வந்து என்னது? தென்றல் காற்று. தெற்குல இருந்து வீசுனா தென்றல் காற்று. நல்லா பார்த்துக்கோங்க. கிழக்குல இருந்து அப்படின்னு வீசுனா வந்து அது கொண்டல், குணக்கு என்று அழைக்கப்படுகிறது. கொண்டல் காற்று. மேற்குல இருந்து வீசுனா குடக்கு அப்படின்னு சொல்றாங்க. மேற்குல வீசும்போது கோடை என்று அழைக்கப்படுது. வடக்குல வீசுனா வாடை காற்று. தெற்குல வீசுனா தென்றல் காற்று. இலக்கியத்துல நான் தென்றலாகிய நான் பலவித மலரின் நறுமணத்தை அள்ளி வரும்பொழுது கூடவே வண்டுகளையும் அழைத்து வருவதால் இளங்கோவடிகள் வந்து என்ன சொல்றாருன்னா, வண்டோடு புக்க மணவாய் தென்றல் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சிலப்பதிகாரத்துல வந்து சொல்றாரு அப்படின்ற விஷயத்தை தான் சொல்றாங்க. வண்டோடு புக்க மணவாய் தென்றல் அப்படின்னு சொன்னது யாருன்னா இளங்கோவடிகள். எந்த நூல்லன்னா சிலப்பதிகாரத்துல தான் சொல்றாங்க. ஏன்னா நயம்பட உரைக்கிறார் சில இளங்கோவடிகள் அப்படின்னு சொல்லுது. பலப்பட்டடை சொக்கநாத புலவர் எழுதிய பத்மரிநாதர் தென்றல் விடுந்தூது என்னும் சிற்றிலக்கியத்திலிருந்து ஒரு பெண் ஒருத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, பத்மரிநாதர் தென்றல் விடுந்தூது என்ற நூலை எழுதினவங்க யார் அப்படின்னாக்கா பலப்பட்டடை சொக்கநாத புலவர். அவங்க தான் எழுதினது. அந்த சிற்றிலக்கியத்தில் என்ன சொல்றாங்கன்னா, நந்தமிழும் தன்பொருணை தன்னதியும் சேர் பொன்பிரு செந்தமிழன் பின்னுதித்த தென்றலே அப்படின்னு சொல்றாங்க. நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர் பொறுப்பிற் செந்தமிழன் பின்னுதிர்த்த தென்றலே அப்படின்ற விஷயத்தையும் வந்துட்டு இந்த சிற்றிலக்கியத்துல சொல்றாங்க. பத்மகிரிநாதர் தென்றல் விடும் தூது அப்படின்ற சிற்றிலக்கியத்துல சொல்றாங்க அப்படின்ட்டு. தூது சொல்ல என்னை அன்போடு அழைக்கிறாள் அப்படின்னு ஒரு பெண்ணொருத்தி அழைக்கிறார் அப்படின்ற மாதிரிதான் காற்று வந்து சொல்லுது. அடுத்து ஒரு சினிமா பாடல் பாருங்க. அதுலயுமே வந்துட்டு என்னை பத்தி பேசுறாங்க அப்படின்ட்டு காட்டு சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே அப்படின்னு ஒரு பாட்டு வரும் பாத்தீங்களா? அந்த பாட்டுல இருக்கிற வரிகள் கூட என்னைய பத்தித்தான், தென்றலை பத்தித்தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லுது. என பலவாறாக என்றாலும் இலக்கிய படைப்புகளிலும் தேசிய பாடல்களிலும் நான் நீங்கா இடம் பிடித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. முன்னீர் நாவாய் ஓட்டியாக நான் இருந்தேன். அதாவது பழங்காலத்துல வந்து கடல் கடந்த பயணங்கள் அனைத்தும் காற்றாய் என்னால் இயக்க பாய்மர கப்பல்களால் தான் நிகழ்ந்தன. காற்று இயக்கக்கூடிய அந்த பாய்மர கப்பல்களால் தான் பழங்காலத்துல வந்து இந்த கடல் போக்குவரத்துலாம் நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்தையும் சொல்லுது. அது என்ன சொல்லுதுன்னா புறநானூற்றுல நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் வருக மருக சுழி இயல் யானை கரிகால் வளவ கரிகால் வளவனை பத்தி அதுல பேசுறாங்க. அந்த விஷயத்த தான் பாருங்க. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக கலியியல் யானை கரிகால் வளவ அப்படின்னு புறநானூற்றுல சொன்ன அந்த வரியில தான் சொல்றாங்க. அதை பார்த்துட்டு மேல இந்த பாக்ஸை பார்த்துடலாம். என கரிகால பெருவளத்தான புகழ்ந்து பாடிய பாடலில் சங்ககால பெண் புலவர் வெண்ணி குரத்தியார் என்ன சொல்றாருன்னா வலி அப்படின்னு காற்றுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. என்ன பேர் வைக்கிறாங்க? வலி அப்படின்னு குறிப்பிட்டு சிறப்பு சிரிப்பது என்னையே அப்படின்னு சொல்லிட்டு காற்று சொல்லுது. இந்த பாக்ஸை பாட்டு வந்துடலாம். தெரியுமா அப்படின்னு இந்த பாக்ஸை பாருங்க. ஹிப்பலஸ் பருவ காட்டை பத்தி தான் பேசுறாங்க. கிபி 1ஆம் நூற்றாண்டுல வந்து ஹிப்பலஸ் என்னும் பெயர் கொண்ட கிரேக்க மாலுமி பருவக்காற்றின் உதவியால் நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு நேரே விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தார். அது முதல் வந்து யவன கப்பல்கள் விரைவாகவும் அதிகமாகவும் சேரநாட்டு முசிறி துறைமுகத்திற்கு வந்தது. எந்த நாட்டு முசிறி துறைமுகம்? சேரநாட்டு முசிறி துறைமுகத்துக்கு வந்து சென்றன. அந்த காற்றுக்கு வந்து யவனர் வந்து அதை கண்டுபிடித்த ஒரு பெயராகிய கிப்பலஸ் பெயரையே சூட்டினார்கள். கிப்பலஸ் பருவக்காற்றின் வழியில் யவன கடல் வணிகம் பெருகிற்று அப்படின்னு விஷயத்த சொல்றாங்க. இதுல பாருங்க, கிரேக்க அறிஞர் கிப்பாலஸ் வந்து என்பவர் பருவக்காற்றின் பயனை உலருக்கு உணர்த்துகிறார் என்பது வரலாறு. அதற்கு முன்னரே இந்நாட்களை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் வந்து தமிழர்களே அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க. இது காற்று சொல்லுது. காற்று வந்து மழை தருவேன் நான் அப்படின்னு சொல்லுது. எப்பப்ப தரும் அப்படின்னா ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவக்காற்றாகவும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவக்காற்றாகவும் நான் உங்களுக்கு வந்து மழை கொடுப்பேன் அப்படின்ற விஷயத்தை தான் சொல்லுது. அடுத்து என்ன சொல்லுது அப்படின்னா என் ஆற்றலை வலிமிகின் வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புறநானூர்ல வந்து ஐயூர் முடவுனார் வந்து சிறப்பித்துள்ளார் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லுது. என் ஆற்றலை வந்து வலிமிகன் வழி இல்லை அப்படின்னு புறநானூறுல வந்து ஐயூர் முடவுனார் சொல்றாரு. வலிமிகன் வழி இல்லை அப்படின்னு சொன்னவர் ஐயூர் முடவுனார். இது எந்த நூல்னா புறநானூற்றுல தான் சொல்றாரு. இது போன்ற மதுரை இளநாகனார் என்ன சொல்றாரு அப்படின்னா கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று என்னோட வேகத்தை கடுமையான காற்று வந்து மணலை கொண்டு வந்து சேர்க்குது அப்படின்ற அந்த கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படின்ட்டு அதோட வேகத்தை பத்தி காற்றோட வேகத்தை பத்தி யார் சொல்றாருன்னா மதுரை இளநாகனார் தான் சொல்றாரு. இதையுமே பார்த்துக்கோங்க. மதுரை இளநாகனார் தான் சொல்றாரு. நான் உயிர் வழி தந்து உயிர்களை காக்கின்றேன் அப்படின்ற மாதிரி காட்டு தனக்கு இருக்குது. காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கொள் அப்படின்ற புதுமொழிக்கு வித்தாகிறேன் அப்படின்னு சொல்லுது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்ற பழமொழி இருக்கும் பாத்தீங்களா? இன்னைக்கு அதை சேஞ்ச் பண்ணி இந்த காற்று என்ன சொல்லுதுன்னா அதை பத்தி சொல்லுது. காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கொள் என்ற புதுமொழிக்கு நான் தான் வித்தாகிறேன் அப்படின்ற விஷயத்த சொல்லுது. உலக காற்றாலை மின் உற்பத்தியில இந்தியா வந்து எத்தனை இடத்துல இருக்கு அப்படின்னா 5ஆம் இடம் பெற்றுள்ளது.
உலக காற்றாலை உற்பத்தியில உலக வேர்ல்ட் லெவல் இந்தியா தான் இருக்கு, 5 இடத்துல இருக்கு. இந்தியா லெவல்ல தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் சொல்லுது. இந்தியாவில் வந்து தமிழகம் முதலிடம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லுது. இன்னொரு வருத்தமான செய்தியும் வந்து நம்மளுக்கு சொல்லுது. என்னன்னா, உலகிலேயே அதிக அளவு மாசுபடுத்தும் நாடுகள்ல நம்ம இந்தியா 2வது இடத்தில் இருக்கு அப்படின்ற ஒரு வருத்தமான செய்தியும் நம்மளுக்கு சொல்லுது. இந்த பாக்ஸ்ல இருக்க பார்த்தலாம். ஒரு காலத்தில் குழாயிலிருந்து அப்படியே தண்ணீர் குடித்த நாம், நீர் மாசுபாடு அடைந்ததன் காரணமாக அதனை தூய்மைப்படுத்தியும், விலைக்கு வாங்கியும் குடிக்கும் நிலையில் இருக்கிறோம். இப்போது காற்றும் மாசுபாடு அடைந்து வருகிறது. தண்ணீரை புட்டியில் அடைத்து விற்கும் போன்ற உயிர்வளியும் ஆக்சிஜன், அதாவது ஆக்சிஜனை விற்கும் நிலையங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றன அப்படின்ற ஒரு செய்தியும் சொல்றாங்க. ஒரு புட்டியின் விலை வந்து ₹1000 அதிகமா சேல்ஸ் பண்றாங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்மளுக்கு சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்லுதுன்னா, காற்று வந்து நீங்கள் வந்து உணர்வின்றி 5 வாரம் வாழ முடியும். நீரின்றி வந்து 5 நாள் வாழ முடியும். ஆனால் நானின்றி வந்து 5 நிமிடங்கள் கூட உங்களால வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காற்று அந்த விஷயத்த சொல்லுது. நான் மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதாக, அதாவது வந்து யுனிசெஃப் வந்து என்ன சொல்லுது அப்படின்னாக்க, நான் மாசுபடுவதனால குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதாக ஐக்கிய நாடுகள் சபை வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு காற்று சொல்லுது. எது சொல்லுது அப்படின்னா, யுனிசெஃப் வந்து சொல்லுது. அதாவது சிறுவர்களுக்கான நிதியம் வந்து அந்த விஷயத்த வந்து சொல்லுது. அடுத்து வந்து என்னன்னு பாருங்க. அடுத்து குளோரோபுளோரோ கார்பன் என்னும் நச்சு வெளியிடும் இயந்திரங்களால், அதாவது வந்து இந்த குளோரோபுளோரோ கார்பனை எது வெளியிடும் அப்படின்னா, குளிர்பதன பெட்டி. இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு கொஸ்டினா இருக்கும். குளிர்பதன பெட்டி. குளிர்பதன பெட்டியில் வெளியிடப்படும் வாயு எது அப்படின்னா, குளோரோபுளோரோ கார்பன். இந்த கார்பன் தான் வந்துட்டு முதலியவற்றை உருவாக்குகிறீர்கள். அதனாலேயே வந்துட்டு நான் நச்சு நச்சு எனக்கு வந்து நச்சு என்னிடத்தில் நச்சு அதிகமாகிறது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லுது. இதை குறைக்கும் விதமாக ஹைட்ரோ கார்பன், குளோரோஃபுளோரோ கார்பனை எடுத்துட்டு இப்ப ஹைட்ரோ கார்பன் என்னும் குளிர்பதனியை இப்போது பயன்படுத்த தொடங்கி இருக்கிறீர்கள் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் காற்று சொல்லுது. உங்கள் நடவடிக்கையால எனக்குள் கலந்துவிடும் கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு இது ரெண்டும் கலந்து என்ன ஆகும்னா அமிலமழை பெய்கிறது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லுது. கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆகியவை மழை பெய்யும் போது நீரில் கரைந்து விடுவதால் அமிலமழை பெய்கிறது அப்படின்ற விஷயத்தையும் அந்த காற்று வந்து நம்மளுக்கு சொல்லுது. ஒரு மணித்துளிக்கு 12 முதல் 18 முறை மூச்சு காற்றாய் நீங்கள் வெளிவிடும் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கொண்டு உங்கள் நுரையீரலுக்கு தேவையான உயிர்வளியை, அதாவது ஆக்சிஜன் தரும் என் தோழர்களான மரங்களை வளருங்கள் அப்படின்ற விஷயத்தையும் நம்மளுக்கு வந்து சொல்லுது. நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும், அதாவது ஜூன் 15ஆம் நாள் வந்து உலக காற்று நாளாக கொண்டாடுகிறீர்கள். உலக காற்று நாள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜூன் 15 அப்படின்றது தான் நம்மளுக்கு கொஸ்டினா வரும். கொண்டாடி வருகிறீர்கள். என்னை ஒரு நாள் மட்டும் கொண்டாடினா போதாது, வாழ்நாள் பூரா என்னை கொண்டாடணும் அப்படின்ற விஷயத்தை தான் காற்று வந்து நம்மளுக்கு சொல்லுது. குளோரோஃபுளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சேர்த்துவிடும். குளோரோஃபுளோரோ கார்பன்ல இருக்கிற ஒரு மூலக்கூறு ஓசோன் படலத்துல இருக்கிற 1,00,000 மூலக்கூறுகளை சேர்த்து விடும் அப்படின்ட்டு விஷயத்த வந்து சொல்றாரு. காற்று சொல்லுது. தேவக்கோட்டை மூர்த்தி அப்படின்றவங்க ஒரு பாடல் எழுதியிருக்காங்க. அதை பார்த்துடலாம். பின் வருத்தங்கள் அப்படின்னு, மென்துகிலாய் உடல் வருடி, மென்துகிலாய் உடல் வருடி, வாஞ்சையுடன் மனம் வருடி, மென்துகிலாய் உடல் வருடி, வாஞ்சையுடன் மனம் வருடி, பகலெரிச்சல் பணக்கவலை பயக்குழப்பம், மொட்டை மாடிதனில் நள்ளிரவில், நட்சத்திர கணக்கெடுப்பில், மறுபடியும் தவறவிட்ட தாளாத தன்னிறக்கம், இவை எல்லாமே எளிதாக கரைந்து போகும் மாயங்கள் செய்கின்ற பூங்காற்றே, இத்தனை நாள் உன்னை பாடாதிருந்து விட்டேன், புது கவிதையில் சிக்கி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யார் சொல்றாங்கன்னா, தேவக்கோட்டை மூர்த்தி அப்படிங்கிறவங்க தான் சொல்றாங்க. இப்ப தாய்லாந்துல பாத்தீங்கன்னா அது ஒரு செய்தி நம்மளுக்கு. இதுவும் பார்த்துக்கோங்க. கொஸ்டினா வர்றதுக்கு எந்த இடத்துல வேணாலும் வரலாம். அட்டை டு அட்டை எல்லாத்தையும் தெளிவா பார்த்துக்கணும். தாய்லாந்து மன்னர் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை பாடல்களை தாய்லாந்து மொழியில எழுதி வைத்து பாடுறாங்க அப்படின்ற விஷயத்தை தான் சொல்றாங்க. ஆறு தனிநாயக அடிகள் சொல்றாரு. ஒன்றே உலகம் அப்படின்ற நூல்ல இருந்து நம்மளுக்கு தகவலை சொல்றாரு. தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில், அதாவது திருவெம்பாவை இருக்கு பாத்தீங்களா, இந்த பாடல்கள் தாய்மொழியில அவங்க தாய்மொழியில எழுதி வச்சு பாடுறாங்க அப்படின்ற விஷயத்தையும் நமக்கு சொல்றாரு. எல்லாமே நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. இதுல எது எது நம்மளுக்கு கொஸ்டினா மேக்கப் ஆகும், கொஸ்டினா வரும் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்து வந்து நான் உங்களுக்கு வந்து இதுல எது எது கொஸ்டினா வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினா எடுத்து கொடுக்குறேன். அந்த கொஸ்டினை நீங்க போய் அடிச்சு பாருங்க. அந்த கொஸ்டின்ல வந்து எல்லா கொஸ்டினும் நீங்க ரைட்டா போட்டீங்க, கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை வந்து 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் மிஸ்டேக் ஆகுது அப்படின்னா மறுபடியும் இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாவே நீங்க பாருங்க. இந்த வீடியோ மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் இதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த கொஸ்டினை அடிச்சு பாருங்க. அப்போ நீங்க ஃபுல்லா அடிச்சிட்டீங்க அப்படின்னாலே இந்த லெசனை மறுபடியும் நீங்க படிக்க வேண்டிய அவசியம் கூட இருக்காது. தெளிவா படிச்சிட்டீங்க அப்படின்றது உங்களுக்கே புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், கொஸ்டினா மேப் பண்ணிருக்கு பார்த்துக்கோங்க.
இந்த கொஸ்டின் எல்லா கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த வீடியோ இந்த லெசன் நீங்க தெளிவா பார்த்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை 4-5 கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியலன்னா இந்த வீடியோ மறுபடியும் ரீட் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு வந்து மறுபடியும் இந்த கொஸ்டின் அடிச்சீங்கன்னா ஃபுல் கொஸ்டின் அடிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். எக்ஸாமுக்கு கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும். வாங்க கொஸ்டினா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். திருமந்திரத்தின் ஆசிரியர் யார் அப்படின்ற கொஸ்டினாவும் மேக் பண்ணலாம். திருமந்திரத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு மேக் பண்ணலாம். மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் யார்? மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் அப்படின்னு சொன்னவங்க யார் அப்படின்றது. கிழக்கிலிருந்து வீசும் காற்றுக்கு வேறு பெயர் என்ன அப்படின்ற ஒரு கொஸ்டினா வரலாம். அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மேற்குல இருந்தும் கொஸ்டினா இருக்கு, வடக்குல இருக்கும், தெற்குல இருக்கும். தெற்குனா தென்று, வடக்குனா வடகாத்துன்னு சொல்றோம்ல, அது மாதிரி கிழக்கில இருந்து வீசும் காற்றிற்கு வேறு பெயர் என்ன அப்படின்றது. வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்ற வரிகளை எழுதியவர் யார்? வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்ற வரிகளை எழுதியவர் யார்? சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார்? ரொம்ப ஈஸியா இருக்கலாம். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார் அப்படின்றது. பத்மகிரிநாதர் தென்றல் விடும் தூது என்ற நூலின் ஆசிரியர் யார்? கிப்பலஸ் எந்த நாட்டு அறிஞர் அப்படின்றதுதான். கிப்பலஸ் எந்த நாட்டு அறிஞர்? வலிமிகின் வழி இல்லை என்ற கூற்று யாருடையது? வலிமிகின் வழி இல்லை அப்படின்ற கூற்று யாருடையது? குளிர்பதன பெட்டியிலிருந்து வெளிவரும் வாயு எது? குளிர்பதன பெட்டியிலிருந்து வெளிவரும் வாயு எது அப்படின்றதுதான் கொஸ்டின். தாய்லாந்து மன்னர் முடிசூட்டு விழாவில் எந்த பாடல்கள் வந்து உங்களுக்கு எடுத்து பாடப்படுகிறது அப்படின்றதான் கொஸ்டின். தாய்லாந்து மன்னர் முடிசூட்டு விழாவில் வந்து எடுத்து பாடப்படும் பாடல்கள் எது அப்படின்றதான் கொஸ்டின். அடுத்து பாருங்க, ஒன்றே குலம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஒன்றே குலம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்றதான் கொஸ்டின். இது பாருங்க, இந்த கொஸ்டின் அடிச்சு பாருங்க. உங்களுக்கு நல்லா அடிச்சிங்க அப்படின்னா ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நீங்க நல்லா தெளிவா பொறுமையா அழகா பார்த்துருக்கீங்க அப்படின்னு இருக்கும். ஒருவேளை அடிக்க முடியல அப்படின்னாக்கா நீங்க மறுபடியும் இந்த வீடியோவை ரிவைண்ட் பண்ணி மறுபடியும் பார்த்துட்டு இந்த கொஸ்டினை அடிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு மிகச்சிறந்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். அதுவரை நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.